என்னெல்லாமோ சொல்றீங்க? கேட்கறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதே. உங்களுக்கே இப்படி இருந்தா என் மனசு எப்படி எல்லாம் துடிக்கும், என் வயிறு எப்படி எல்லாம் பத்தி எரியும்னு யோசிச்சு பாருங்க சம்பந்தி. புரியுதும்மா. நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மளால எப்படி தாங்க முடியும்? அம்மா, வந்தவர் வேற என்னெல்லாம் சொன்னாரு? என்னத்தேன்னு சொல்றது, என் கொலையெல்லாம் பதறுது. அத்தை, தயவு செஞ்சு நீங்க மனசை குழப்பிக்காம கொஞ்சம் தைரியமா இருங்க. வந்தவர் ஒன்னும் உறுதியா சொல்லலையே. என்னம்மா சொல்ற? உறுதியா சொல்லலையா? அவர் உறுதியா சொல்லாமையா சம்பந்தியம்மா இப்படி பதறி போயிருக்காங்க? ஐயா சிதம்பரம் ஐயா, வந்தவன் எதையுமே நேர்ல பார்த்ததாவே வந்து சொல்லலையா. ஏதோ தோராயமா அவன் கேள்விப்பட்டதை வந்து சொல்லிட்டு போறான். இல்லப்பா, வந்தவர் சொன்னதை பார்த்தா நம்புற மாதிரி தான் இருந்தது. அதான் அத்தையும் நிர்மலாவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன் சம்பந்தி, அவன் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் மக வயித்து புள்ளக்காரி, நேர மாசமா இருக்கிற அவளை தனி வீட்டுல கொண்டு போய் வச்சவன் எந்த தகவலும் இல்லாம அவ பெத்தாளா செத்தாளா பொழைச்சாளாங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாம இருந்தான்னா அவனை நாம சந்தேகப்படாம என்னதான் செய்யறது? சரி, என்னமோ பைத்தியக்காரன் இப்படி இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் மனசுல ஒரு சஞ்சலம். அத ஊதி பெருசாக்குற மாதிரி வந்தவ வேற என் தலையில ஒரு கூட நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டா. அம்மா, உணர்ச்சி வசப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எப்படி சம்பந்தி? ஏகப்பட்ட பணம் வெளியில கடன் வாங்கி இருக்காராம். ஒரு பொம்பளை கூட சிநேகமா எப்ப பார்த்தாலும் அவ கூடவே திரிஞ்சுக்கிட்டு இருக்காராம். கடைசியில அவ கூடவே வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டாராம். மருமகனை பத்தி இப்படி எல்லாம் கேள்விப்பட்ட எப்படி சம்பந்தி என் மனசு கேக்கும்? நீங்களும் பொண்ணுக்கு 5 பொண்ணு பெத்த மனுஷன், உங்களுக்கு தெரியாத சம்பந்தி என் மனசு என்ன பாடுபடும்னு? எனக்கு புரியுதுமா. உங்க மனசு பெரிய சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கு. இத தாங்குற சக்திய கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன சம்பந்தி கடவுளு? என் தலையில கல்லு தூக்கி போட்ட கல்லுதான் அந்த கடவுளு. அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. எனக்கு கூட கஷ்டம் வந்தப்பெல்லாம் நானும் சமயத்துல ஆண்டவனை திட்டி இருக்கிறேன். ஆமா, நாம வேற யார்கிட்ட மனம் விட்டு இப்படி எல்லாம் பேச முடியும்? ஆனா ஒன்ன நினைவுல வச்சுக்கோங்கம்மா, சோதனையை கொடுத்த கடவுள் அதை தாங்கிக்கிற சக்தியும் கண்டிப்பா கொடுப்பான். நான் இந்த வருத்தத்தை தாங்கினா என்ன, தாங்கலன்னா என்ன? என் பொண்ணு வாழ்க்கைதான் வீணா போயிடுச்சு சம்பந்தி. அத்தை, அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. நம்ம பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றியா? இல்ல அத்தை, இது பாருங்க, சந்தோஷ பத்தி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அவரு பொம்பளைங்க கிட்ட வித்தியாசம் இல்லாம பழகுவாரு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு கூட இங்க வந்திருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு கூட அவர் சுத்துறத யாரோ பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்தவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? ராசம், எது உண்மைங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். மாணிக்கமும் செல்வமும் வந்த பிறகுதான் எது உண்மைங்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பேசாம இருக்காய். ஆமாம்மா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களே உங்களை இப்படி வருத்திக்காதீங்க. அம்மா, அழாதம்மா. என் வாழ்க்கை ஒரு முக்கியமான இடத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நீ வேணுமா? அதுக்கு நீ தெம்பா இருக்கணும். நான் தான் அழறதுக்கு போறதவ. நான் அழறேம்மா, நான் அழறேன். அழாதீங்க சம்பந்தியம்மா. நிர்மலாவே நொறுக்கி போயிருக்கு. அதுவே ஒரு பச்சை குழந்தை மாதிரி. அது கையில ஒரு பச்சை குழந்தை வச்சிருக்கு. இதுக்கு இவ்வளவு பெரிய சோதனையா? இதோட வாழ்க்கை வீணாறதுக்கு நிச்சயமா ஆண்டவன் அனுமதிக்க மாட்டான். நானும் உங்களுக்காக ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பிரச்சனைய நிச்சயமா சீக்கிரம் தீர்த்து வச்சிருவான். சரி, நேரமாச்சு, நான் வரேங்க. என்ன சம்பந்தி, நீங்க கிளம்புறீங்களா? ஆமாம்மா. நாங்க எல்லாமே நில குலைஞ்சி தடுமாறி போய் நிக்கிறோம் சம்பந்தி. இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. மாணிக்கமும் செல்வமும் வர்ற வரைக்கும் நீங்க இங்க இருந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க சம்பந்தி. ஆமா ஐயா. சரிம்மா,
நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு சமாதானமா இருக்கும்னா நான் இருக்கிறேன். நல்லது சம்பந்தி. மாணிக்கமும் செல்வமும் சீக்கிரமாவே வந்துருவாங்க. என்னடி அண்ணனுங்க 2 பேர் தான் வருவாங்கன்னு உன் வாயில இருந்து வருதே தவிர அவரை கூட்டிட்டு வருவாங்கன்னு நீ வாய் தவறி கூட சொல்லவே இல்லையம்மா. நிர்மலா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ஏன் ராசம், என்ன ராசம் இது? நீயே உன் மகளை இப்படி அழவிடலாமா? ஏமா அவளை அழாதேன்னு ஆறுதல் சொல்றதை தவிர நீயே அவ கூட சேர்ந்து அழுதா என்ன அர்த்தம்? புருஷன் செத்த நாட்டுல 3 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு தனிமரமா நின்று அந்த பிள்ளைகளை நீ வளர்க்கலையா? அந்த தைரியம் எங்கம்மா போச்சு? அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கம்மா. நிர்மலா, அழாதம்மா. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒன்னும் நடக்கல. கண்ணை தொடச்சுக்கம்மா. அழாதம்மா. சரிங்க, ஒருத்தர் என்னடா அவர் பேரு? அசோகன். அசோகன் அவர் இருக்காரா? மேல மேல போய் பாருங்க. சந்தோஷ் அவர் கூட தங்கியிருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க கேட்ட ஆளு மேல இருக்காரு, மேல போய் பாருங்க. சரி, போய் பார்ப்போம். என்னடா இது, தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு? சந்தோஷ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? வாங்க போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க அசோகன்றது யாரு? நான் தான். என்ன விஷயம்? இல்ல, சந்தோஷ் உங்க ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டோம், அதான். ஆமாம், நீங்கள் யார்? அவனுக்கு சொந்தமா? ஆமாம் சார், அவர் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். எங்கே இருப்பார் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன விஷயமா? அதாவது சார், மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வரும்போது இங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிட்டு வந்தார். வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. அவரை உடனடியாக பார்க்கணும். இங்கே வந்து விசாரிச்சதில் நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ சிரமமாக போச்சு. அப்படியா? எங்கே இருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார், ப்ளீஸ்? அவன் இங்கே இல்லையே சார். எங்கே சார் போனார்? எனக்கு தெரியாது, ஆனால் அவன் பிரான்ஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அவன் என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலையே. ஃப்ரான்ஸா? ஆமாம் சார், எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலை. பொண்ணா? யார் சார்? சார், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஜூலின்னு ஒரு பொண்ணு, இந்த ஒரு பொண்ணு தான். அவளுக்கு பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் இருக்கு. பிரான்ஸ்லேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்கே கட்டின புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இருந்தா. அந்த சமயத்தில் தான் சந்தோஷ் ரெஸ்டாரண்ட் விஷயமா இங்கே வந்து அலைஞ்சிட்டு இருந்தான். அப்போதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானாங்க. ரெஸ்டாரண்ட் மேட்ரு சந்தோஷுக்கு பெரிய லெவலில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அவன் கூட அவன் சுற்றிட்டு இருந்தான். நான் அவனை கூட்டு வான் பண்ணேன். வயசுல உன்னை விட 2-3 வயசு மூத்த விடாவ, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான். ஆனால் அவன் எதையும் கேட்கவே இல்லை. என்ன பேசுறீங்க? சந்தோஷ் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நான் கூட அப்படிதான் சார் நினைச்சேன். அவனை பத்தி 100% எனக்கு நல்லா தெரியும். லேடிஸ் விஷயத்துல எந்த தப்பும் பண்ணாதவன். ஆனா என்ன பண்றது, ஜூலி கிட்ட நிறைய பணம் இருக்கு. இங்கேயே அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இதை தவிர்த்து பிரான்ஸ்லயும் 2-3 ரெஸ்டாரண்ட் வேற. கேட்கவே வேணும், ஈஸியா பிளாட் ஆயிட்டான். அடப்பாவி, உருப்படுவானடா அவன். அண்ணே, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். எப்படா அவன் மொத்தம் கையில் கிடைச்சா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். சார், நீங்க இவ்வளவு கோவப்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். சார், ஐம் வெரி சாரி.
தயவு செஞ்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார், என் தங்கச்சியை நட்டனோட ரோட்ல விட்டுட்டு வேற எவ கூட ஓடி போயிடுவான்? கோவம் வராதா சார்? என்ன சார் சொல்றீங்க? நீங்க சந்தோஷுக்கு என்ன வேணும்? வச்சினம் வேணும் சார். என் தங்கச்சி அந்த பரதேசி நாய்க்கு தான் கட்டி கொடுத்துருக்கோம். மை காட், நிஜமா சொல்றீங்க? ஆமா, நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க? சார், அவன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் பேச்சுலரா இருக்கேன், இப்பதான் எனக்கு பொண்ணே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவன் சொன்னானே சார். பாத்தியாடா செல்வம், திட்டம் போட்டு தான்டா இப்படி செஞ்சிருக்காங்க. சார், சந்தோஷ் இப்படிலாம் செய்வார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். பிசினஸ் பண்றேன், பாண்டிச்சேரி போறேன்னு எதோ சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வந்தார் சார். இப்படி என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவார். இப்பதான் சார் குழந்தை கூட பிறந்திருக்கு அவளுக்கு. இன்னும் அந்த குழந்தைய கூட அவர் வந்து பார்க்கல சார். சார், எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் என்ன சார் பதில் சொல்றது? அண்ணே அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. சார், தயவு செஞ்சு கோச்சிக்காம சொல்லுங்க, சமீபத்துல நீங்க சந்தோஷ பார்க்கவே இல்லையா? இல்ல சார், அவன் ஜூலி கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து அவன் இங்க வரதே இல்ல. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, அவன் சர்ச்சில் வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமேன்னு அவனை தேடினேன், அவனை பார்க்க முடியல. சரி, அந்த ஜூலி வீட்டுல தான் இருப்பான்னு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க 2 பேரும் பிரான்ஸ் கிளம்பி போயிட்டாங்கன்னு. சார், உங்க மனவேதனை எனக்கு புரியுது. அந்த ராஸ்கலுக்கு கல்யாணம் இப்படி 2 மச்சனுங்க இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். சரிங்க சார், பரவாயில்ல. இது என் விசிட்டிங் கார்டு, ஃபோன் நம்பர் இருக்கு. சந்தோஷ் கிட்ட ஏதாவது தகவல் வந்தா இல்ல அவர் ஃபோன் பண்ணாரோ தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா சொல்றேன். அந்த சந்தோஷ் ஃபோன் பண்ண சொல்லுங்க சார். மெட்ராஸ் பக்கம் வந்தா தலை எடுத்துருவேன். வாங்கண்ணே போலாம். வர சார். ஆகாமி ஆகாமி ஆகாமி. என்னம்மா தனம்? என்னதே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்தம்மா கொஞ்சம் நெய் கொடுமா. பவானி, அத்தை கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வா. எங்க போஸ காணோம்? அவர் வெளியே போயிருக்காரு அத்தை. ஏன் தனம், முதல்ல மெட்ராஸ்ல இருந்து வந்தா போஸ் அதிக நாள் இங்க தங்க மாட்டான்ல? ஆமா, வந்த உடனே சுடுதண்ணிய கால்ல ஊத்துன மாதிரி ஓடுவானே. இப்ப என்ன இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்? அங்கே ஏதாவது வம்பு கும்பு பண்ணிட்டு வந்துட்டானா என்ன? ஏன் தனம் இப்படி முறைக்கிற? என்னங்க, வம்பு இழுக்கிறதுக்குனே பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? எவ்வளவு குழப்பம் இருந்தா என் புருஷன் பத்தி எங்கிட்ட பொருள் பேசுவீங்க? ஐயோ, நான் யதார்த்தமா தான் கேட்டேன். அதான் புரியுது உங்க யதார்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும். என் புருஷன் நல்லா இருக்கிறது இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மாதிரி நிறைய பேருக்கு கண்ணை உறுத்துது இல்ல? ஏன் தானே இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? பின்ன மனசுல நல்லெண்ணத்தோட எங்க வரீங்க? நல்லா வந்து பேசுற மாதிரி பேசுறது, அப்புறம் அங்க போய் எங்களை பத்தி புரளி பேசுறது, இதானே உங்க வழக்கம்? ஐயோ, நான் அப்படி இல்லம்மா. ஆஹா, வேற எப்படி? மாமையே இன்னும் இங்கே இருக்காரு, அங்க யார்ட்டாவது வம்பு எடுத்துட்டு வந்துட்டாரா அக்கறையா கேக்குற மாதிரி கேக்குறது. அதை கேட்டு நான் புலம்பணும், இதை கேட்டு போய் நீங்க ஊரெல்லாம் தப்பட்டு அடிக்கணும், அதானே உங்க ஆசை? ஏன் தானே இப்படி வார்த்தையை கொட்டுற? எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா உரைக்கிட்டுமேனு தான். ஏன் புருஷன் வேலை பாப்பாரு, பார்க்காம இருப்பாரு, யார்ட்டா போய் வம்பு இழுப்பாரு, இழுக்காம இருப்பாரு. அதை பத்தி உங்களுக்கு என்ன? என் நேரமே சரியில்லை, நான் ஒன்னும் கேட்கலம்மா. ஆத்தா இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டீங்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரி பொருளை பேசுறது, வம்பு வளர்க்கறது, இந்த மாதிரி எண்ணத்தோட திரும்ப இங்க வராதீங்க. அத்தை, நெய் வேணும்னு கேட்டீங்களே? ஒண்ணும் வேணாம் பவானி, நான் வந்த நேரமே சரியில்லை. உங்க அக்கா என்னமோ இப்படி பொறிஞ்சு தள்ளிட்டா. அக்கா, என்ன? நான் சொல்ற கேப்பியா? நீ ஒருத்தி தாண்டி பாக்கி, நீ என்ன சொல்ல போற? நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லக்கா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுக்கா. நடந்தது எல்லாத்தையும் விட்டு தள்ளுக்கா. நீ இவ்ளோ தூரம் கோவப்படுறது, பேசுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் யாருக்காக? மாமாவுக்காக தானே? ஆனா அவருக்கு கூட நீ பண்றது எதுவும் பிடிக்கலக்கா. அது ஏன் நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? கோவம் உன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு நீ ஏன்கா நடந்துக்கிற? அந்த அத்தை வந்தாங்க, ஏதோ கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு இவ்ளோ ஆத்திரமும் பேச்சும் எதுக்காகக்கா? உன்னோட கோபத்தாலதான் நீ விஜயக்கா விட்டு பிரிஞ்சுட்ட. இப்படியே போனா எங்க நீ எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு தனியால அடிவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ ஏன்கா இப்படி மாறி போயிட்ட? நமக்கு இருந்த சொத்து நம்ம ஒத்துமை தானக்கா. நம்ம ஒத்துமையை நினைச்சு நான் எத்தனை நாள் பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. ஏன்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல பவானி.
ஆனா விஜி மாமாவை தூக்கி எரிஞ்சு பேசுறா. உங்களாலதான் என் வாழ்க்கை போச்சுங்கிற மாதிரி சொல்றா. அதை எப்படி தாங்கிக்க முடியும்? பவானி, மாமா மாதிரி நம்ம வீட்டோட ஒட்டுதலா இருக்கிற ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைச்சு அவரை மத்தவங்க அவமானப்படுத்தினா உனக்கு என் நியாயம் அப்ப புரியுண்டி. நிர்மலா, நீ ஏமா முழிச்சுக்கிட்டு இருக்க? நீ பச்சை உடம்புக்காரிமா, உனக்கு உடம்புக்கு ஆகாது. அவங்க வரும்போது வரட்டுமே. மணி 1 ஆகுதுமா. நீ போய் படுத்து தூங்குமா. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க. என்ன மாப்பிள்ளை பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? என்னடா அந்த ஆள் அந்த ஊர்ல பாத்தீங்களா இல்லையா? அங்க என்னதான் நடந்தது? ஒன்றும் நடக்கலாமா? என்னது நடக்கல? அது அவரை பார்க்க முடியலம்மா. என்னன்னு இப்படி மொட்டையா சொல்ற? கொஞ்சம் விவரமா சொல்லு. இல்ல, அங்க விவரமா சொல்ற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. வாயை திறந்துதான் சொல்லேன்டா. என்னத்தம்மா சொல்றது? ஏன்னு எதுக்கு மூடி மறைக்கிறீங்க? போட்டு உடைச்சு சொல்ல வேண்டியதானே? அந்த ஆளை பத்தி அவரோட ஃப்ரெண்ட் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? இனி பூசி முழுகிறதுக்கு என்ன இருக்கு? ஏண்டா ஏதாவது இடிய தூக்கி என் தலைமையில போட போறியா? சொல்லுடா. இருமா, கொஞ்சம் நான் சொல்றத பக்குவமா கேளு. இப்ப நாமெல்லாம் அதிர்ச்சி அடைகிற கட்டத்தை தாண்டிட்டோம். அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு மருமகன். சே, அந்த வார்த்தைக்கே அவரால் மரியாதை போச்சு.